இப்போ வந்து டாக்டர் பேட்ச் அவங்க கலெக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற புக்ல இருந்து ஒரு 3 விஷயத்த சொல்லப் போறேன். அதுல வந்து இந்த ஸ்கலராந்தஸ் மலர்த்தீர்வு வந்து ஒரு 3 பேருக்கு குடுத்த ஒரு அனுபவ புரிதல் தான் இப்ப இத பார்க்க போறோம். ஒரு மீனவருக்கு குடுக்குறாரு. ஒரு மீனவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, வயித்துல வந்து வலி மற்றும் வந்து வாந்தி. இது எப்படி இருக்குன்னா, அவருக்கு வருஷத்துல ஒரு 2 மாதம் வந்து இது மாரி தொடர்ந்து இருக்கும். இது தொடர்ந்து 2 மாதம் இந்த வயிறு வலி, வாந்தி இருக்கும். அதனால அவரு வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகாம வீட்லயே ஓய்வெடுப்பாரு, படுத்திருப்பாரு. அந்த துன்பத்திலேயே அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. மீதி 10 மாசம் நல்லா இருக்கும். இது மாரி வந்து பல வருடங்களா மாறி, மாறி இவருக்கு வந்திருக்கு. அத அவரு கண்டுபிடிக்கும்போது டாக்டர் பேட்ச் வந்து அவருக்கு என்ன மாரியான மனநிலை அப்டின்னா, ஸ்க்லரான்தஸ் தேவைப்படக்கூடிய ஒரு மனநிலைய பார்க்குறாரு. அதாவது அவருக்கு தடுமாற்றம் இருக்கு அப்டிங்கிறத கண்டுபிடிச்சு, அவர் 1931ல வந்து அத ஸ்டார்ட் பண்ணி அவரு குடுக்குறாரு. குடுத்து என்னன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இத குடுன்னு சொல்லி ஒரு சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுத்துட்டு, ஒரு 5 டேஸ்லயே வந்து அவரு நல்லாயிர்றாரு. மீண்டும் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் வரல. 33ல மட்டும் லேசா ஒரு அறிகுறி ஏற்பட்ட உடனே மறுபடியும் அந்த ஸ்க்லரான்தஸ் குடுத்த உடனே மறுபடியும் நார்மல் ஆயிட்டு நல்ல கியூர் ஆயிர்றாரு. அடுத்து 2வது ஒரு அனுபவ குறித்தல அவரு போட்டிருக்காரு. ஒரு 55 வயது ஒரு நபருக்கு வந்து ஒரு நெறைய ப்ராப்ளம் அவருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நரம்பு சம்பந்தமான தொந்தரவு, வயிறு தொந்தரவு இதெல்லாம் இருக்கு. 2வது வந்து அவருக்கு அது தடுமாற்றம். அந்த நபருக்கு வந்து தடுமாற்றம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உறுதியா இல்லாம, அத மாறி, மாறி ஒரு முடிவு எடுக்கிறதுனால குழப்பம், தடுமாற்றத்துல இருக்காரு. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து அ இந்த மாரி தடுமாற்றம் இருக்கனால, மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் ரொம்ப பாதிச்சிருக்காரு. ஏன்னா, இவங்களுடைய முடிவுகள வந்து இவருக்கான முடிவுகள மற்றவங்க எடுக்கும்போது, அதனால ஒரு பாதிப்பு. இது தொந்தரவு அதிகமாக, அதிகமாக அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில வந்து முற்றிலும் வந்து நரம்பு சம்பந்த சிதைவு ஏற்பட்டு ரொம்ப அவதிப்படுறாரு. அதனால அவரு சூசைட் பண்ணிக்கலாங்கிற போறப்ப கூட அவர் என்னாருன்னா, ஒரு தடுமாற்றம் அங்கேயும். எப்படி விஷம் குடிச்சு சூசைட் பண்ணிக்கலாமா? அல்லது வந்து தண்ணீல போய் முழுகி இறந்துரலாமா? அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றம் அவருக்கு அங்கேயும் ஏற்படுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்லரான்தஸுடைய மனநிலை கன்டினியூஸா அவரு பார்க்குறாரு. அத வந்து அவரு குடுத்த உடனே, ஒரு 2 மணி நேரத்துல அவங்களுக்கு வந்து நார்மல் ஆயி, அந்த தடுமாற்றம் இல்லாம நார்மல் ஆகுறத அவரு இது பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த 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 நபருக்கு வந்து அந்த உறுதித்தன்மை ஏற்பட்டு நல்லா வாழ்றாங்க. அடுத்து 3வது ஒரு நபர் வந்து, அ ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அவங்க வந்து ஒரு 8 வருஷங்களா என்ன ஆகுன்னா, ரொம்ப ஒரு கஷ்டப்படுறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு மார்பகத்துல வலி, வீக்கம், அப்புறம் ரொம்ப ஹார்ட்னஸா அந்த இடத்துல இருந்திருக்கு. அ அதுல இவங்களுக்கும் அதே மாரி அந்த ஸ்க்லரான்தஸ் தேவைப்படக்கூடிய நபரா அவங்க இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, அதே மாரி ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகும்னா, ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியினுடைய உச்சத்துல. அப்புறம் சில நாளுக்கு அப்புறம் விரக்தியினுடைய அடித்தளத்துக்கு போயிருவாங்க. இந்த மாரி விஷயங்கள் மாறி, மாறி வரக்கூடிய அந்த நபரும் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு குடுக்கும்போது அத முற்றிலும் அவங்க நீங்கி நார்மலான பெர்சனா மாறியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க மனநிலை வந்து சீரா இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சார். ஓகே டாக்டர் சார். பேட்ச் சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்களும் நன்றி. அந்த ஆஹ. மனநிலை, முடிவெடுக்கிற மனநிலை, மாறி மாறி வரக்கூடிய தன்மை, இது குடுக்கும்போது ஒரு ஒரு ஸ்கெல்லான்டஸ் மட்டும் குடுத்து, அந்த அவருக்கு இருக்கிற அந்த மனநிலையை மாத்தும்போது, அந்த நோய்கள் குணமாயிருக்கு. நோய் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தாரு. நோய் நோய் வந்துருச்சு. நோய்க்கு இவர் என்ன மனநிலையினால இருக்கிறாரு, அந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அதான் மெயின். இந்த நோயை அணுகும் விதம், ஒரு மனிதன் அந்த நோயை எப்படி அணுகுறான்? தடுமாற்றத்துல வாங்குறானா, இல்ல கஷ்டப்படுறானா, இல்ல வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறானா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து சரி பண்ணிருக்காரு. அப்போ நீங்க அந்த கலெக்டர் ரைட்டிங்ஸ்ல போட்டிருக்காரு நிறைய புக் வாங்கி, வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க. கம்ப்ளீட் கலெக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் டாக்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லி. ஸ்கலந்தஸ் மலர்கள் தேவைப்படும் நபர்கள். ஆஹ் இவங்க எப்பவுமே மனிதனின் அற்புதமான சுகத்துக்கு அடிமையானவங்க யாருன்னா இவங்கதான். சோம்பேறித்தனத்துக்கு இவங்கள மாதிரி இடம் கொடுக்கறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல ஞாபக மறதி இவங்களுக்கு இருக்கும். படிச்சதை உடனே மறந்துருவாங்க. ஒரு வேலையை செய்யாம
கொஞ்ச நேரம் கழிச்சு செய்துக்கலாம். கொஞ்ச நேரம், அதாவது ரொம்ப உடலுக்கும் மனதுக்கும் இலகுவா இருக்கணும் அப்படின்னுட்டு இந்த சோஃபால சாஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கால் மேல கால் போட்டுட்டு, அதாவது உடலும் மனமும் ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி இருந்துப்பாங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. போன் பார்த்துட்டு இருப்பாங்க. இதன் மூலியமா தன்னோட வேலைகளை தள்ளி போட்டுட்டு அந்த வேலையை கடைசி நிமிஷத்துல ப்ரெஷர்ல செய்வாங்க. எப்பவுமே இப்ப காலையில வர ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, காலையில பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு காலையில எல்லா வேலையும் பார்க்கணும்னு வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு போன் எடுத்துட்டு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறது, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அப்படியே நேரம் ஓடிரும். 5 மணிக்கு மேல எல்லாரும் வர்ற நேரத்துக்கு அடிச்சு பிடிச்சிட்டு ஒட்டுமொத்த வேலையும் சேர்த்து வச்சு செய்யறவங்களாவும் இருப்பாங்க. இவங்கதான் ஞாபக மறதி அடிக்கடி இவங்களுக்கு ஏற்படுது. அதற்கு காரணம் இவங்களோட சோம்பேறித்தனமாவும் இருக்குது. குழப்பம் அதிகமா இருக்கும். மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நினைக்கிற விஷயம் இதுதான் சரின்னு நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இல்ல அதுதான் சரி அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு விஷயத்துல முழுமையான ஒரு புரிதல் இல்லாம இருப்பாங்க. மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸுக்கு, இந்த மெனபாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸுக்கு இந்த மலர்கள் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. இவங்க ஒரு பொருளை வாங்குவாங்க, ரொம்ப பிடிக்குதுன்னு அடம் பண்ணி ரேட்டு கேட்டு அடுத்தவங்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே இல்ல எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற வாங்கிட்டு வருவாங்க. இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அடம் பண்ணி வாங்கிட்டு வந்த பொருளை இது எனக்கு நல்லா இல்ல, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை பயன்படுத்தாம மூலையில போட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு ஒரு விஷயத்த அடம் பண்ணி நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஒரு கோர்ஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பொருளையோ வாங்குவாங்க. ஒரு கோர்ஸ்லயும் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு சலிப்பாயிடும். அதுல அவங்களுக்கு பெருசா ஈடுபாடு இல்லாம தவிர்த்துருவாங்க. நிறைய மாணவர்கள் இந்த தவறுகளை செய்வாங்க. சோ பெற்றோர்கள் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு இதுதான் சரியா இருக்கும், அவங்க சொன்னது எனக்கு கரெக்ட் அப்படின்னுட்டு +1ல வேற குரூப் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிட்டம் வரைக்கும் இருப்பாங்க. மிட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த குரூப் சரிபட்டு வராது அப்படின்னுட்டு வேற குரூப் மாறி இருப்பாங்க. சோ அந்த மாணவர்களுக்கு சரியான தனக்கான குரூப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மாணவர்கள் இந்த மலர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் ஏற்படாது. நிறைய காலேஜ்லயும் இந்த தவறுகள் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் எடுத்துருவாங்க, சீட்டு கிடைச்சிரும், போயிடுவாங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் வருவாங்க. அதன் பிறகு எனக்கு இது செட் ஆகாதுன்னு வேற காலேஜ் மாறுவாங்க. சோ இது போல இருக்கிற மனநிலைக்கு இதை நம்ம இந்த மலர்களை கொடுக்கும் பொழுது அவங்க சரியா இருப்பாங்க. இந்த சீசனல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பருவகால மாற்றங்கள்ல ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் ஏற்படுறவங்க இந்த மருந்துகளை அதாவது இந்த மலரை தொடர்ந்து எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். இந்த அமாவாசை பௌர்ணமியில நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மலர்களை எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும், அதாவது சீசனலா மட்டும்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானா வரும், அதுவே போயிடும். எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்காமையே அது அவங்களுக்கு பழகிடும். இந்த மாதிரி சீசனல்ல வந்து அதுவா மறையுது, அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கின் இஷ்யூஸுக்கு இந்த மலர்கள் ரொம்பவே சிறப்பா இருக்கு. சோ மனநிலை இந்த பருவ மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விஷயமாவே இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையுமே லேட்டா செய்வாங்க. கடைசி நிமிஷத்துல, அதாவது ஒரு பில் கட்டணும், ஒரு போன் பில் கட்டணும், இல்ல இபி பில் கட்டணும் அப்படின்னா பணம் இல்லாம லேட்டா கட்டுறது வேற, பணம்லாம் இருக்கு ஆனா அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னுட்டு இருந்து கடைசி நேரத்துல போய் எல்லாத்தையுமே பே பண்றவங்க, எதுவா இருந்தாலும் கடைசி நேரத்துல செய்யறவங்க, கடைசி நேரத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அவசர அவசரமா செய்யறவங்களா இவங்கதான் இருக்கிறாங்க. சில மாணவர்கள் படிச்ச உடனே மறந்துடுவாங்க. படிக்கவே அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது, சோம்பேறித்தனமாவே இருப்பாங்க. அதாவது லீவ் இருக்கு, வெள்ளிக்கிழமை ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா 2 நாள் தான் லீவ் இருக்கே அப்படின்னுட்டு ஜாலியா புக்கே தொடாம தூக்கி மூலையில வச்சுட்டு அதாவது திங்கட்கிழமை காலையில உட்காந்து அவசர அவசரமா ஹோம்ஒர்க் எழுதுறவங்க இந்த மாணவர்களா தான் இருப்பாங்க. படிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே மறந்துரும். படிச்சாங்க ஆனா மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனத்தினால சரியா படிக்க உட்கார எண்ணம் இல்லாதவர்கள் ஸ்கலந்தஸ் கொடுக்கும் போது ஈடுபாடோட படிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுவாங்க. தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காக நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு செஞ்சு முடிச்சாகணும்னு நினைச்சாலும் அதை தள்ளி போட்டு அதை கடந்த அதாவது பல நாட்களா அதை தள்ளி போட்டு அதை செய்யாமையே போயிடுவாங்க.
ஒரு சில பெண்களோ ஆண்களோ நம்மளோட வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகளை துன்பப்பட்டிருந்தாலும் அந்த துன்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சமூகத்துக்காகவும் இல்ல ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்காகவும் முடிவெடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க ஸ்கலந்தஸ் எடுக்கும் பொழுது சரியான முடிவை எடுத்து வாழ்க்கையை பேலன்ஸ்டான லைஃப், அதாவது நம்ம மன நிறைவோட வாழ வேண்டிய வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கைன்ற புரிதலை கொடுக்கும் ஸ்கலந்தஸ். ஸ்கலந்தஸ் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ். இந்த ஃப்ளவரோட நோட்ஸ் எடுக்கும் போதே பார்த்தோம்னா செராட்டோ வந்து முதல் நாள் எடுத்துட்டேன். இந்த ஃப்ளவரோட நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அதை அப்படியே பெண்டிங்ல போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா அது காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். நேத்து வரைக்கும் அந்த நோட்ஸ் எடுக்கவே இல்லை. நேத்து மதியம் தான் உட்கார்ந்து எடுக்கிறேன். எடுக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மலரை நம்ம எடுக்காம காலத்தை தள்ளி போட்டுட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எடுக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற பொசிஷனே வந்து முன்னாடி பின்னாடி ஆடிட்டு இருக்கிற மாதிரி அதோட அந்த அதிர்வலைகளுக்குள்ள போற மாதிரியே இருந்துச்சு. இன்னொன்னு, இந்த மலர் தேவைப்படுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மௌனமா அந்த மனதுக்குள்ள ஒரு போராட்டத்தையும் சிக்கலையும் மன உளைச்சலுக்கு ஆளானவங்களாவும் இருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல இதை எடுக்கும்போது மனதுக்கு தேவையான ஒரு ஆழ்ந்த அமைதி அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, எந்த ஒரு செயலையும் செய்யாம தள்ளி போட்டுட்டே இருக்கிறவங்க இந்த மலரை எடுக்கும்போது எதை செய்யணும், எப்படி செய்யணும், உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த பிளானிங் எக்ஸிகியூஷன் கரெக்டா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த மனமுரண் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்குள்ள சிக்காம ஒன்ன உறுதியா தேர்வு செஞ்சு அதை தைரியமா முடிவெடுக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மைய இந்த மலர் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இன்னொன்னு, இதை தொடர்ந்து எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, இந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி, சவாலெல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மலர் வந்து பச்சை நிறம் அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா, பச்சை நிறம்ங்கிறது எதை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு, அதை பார்க்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த தயக்கம், தடை, தாமதம் இதையெல்லாம் தகர்த்தெறியணுமா ஸ்கலராந்தஸ் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் எடுக்கலாம். நான் சரியாத்தான் செய்யறேனா அப்படிங்கிற குழப்பம் நீங்கி தெளிவா ஒண்ணு செய்யறதுக்கு இந்த மலர் உதவுது. இன்னொன்னு, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எது நல்லது நல்லது இல்லை அப்படின்னு பிரிச்சு பார்க்காம இருக்கிறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு தெளிவான பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை கொடுக்கக்கூடியதா இந்த மலர் இருக்கு. இதுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு கால் வந்துச்சு. பொண்ணோட கிளாஸ் மிஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நோட்டு வந்து மிஸ் ஆயிருச்சு, மண்டேக்குள்ள மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து ஈவினிங் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அதுவே ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல்லயும் பதில் சொல்லணும், இங்க நம்ம கேட்டா நம்ம கிட்டயும் பதில் சொல்லணும். அப்படிங்கும்போது அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா காலையில இருந்து அவங்களுக்குள்ள அந்த மன உளைச்சல் இருந்தங்காட்டிக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போனதும் எனக்கு என்ன தோணிருச்சுன்னா, இவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாதங்காட்டிக்கு நான் செரோட்டா எடுத்தேன். இவங்களுக்கு வந்து ஸ்கலராந்தஸ் போட்டு கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு அமைதியா ஒரு நிமிஷம் இருந்துட்டு பேசுறோம். அதுக்கப்புறம் அவ்வளோ ஓப்பனா பேசினாங்க. பொதுவா நம்ம வந்து மனசுல இருக்கிறத ஓப்பனா பேச வைக்கிறதுக்கு அக்ரிமணி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு வந்து இந்த செராட்டாவும் ஸ்கலராந்தஸும் வந்து 2 பேர்த்தையுமே ஓப்பனா பேச வச்சுது. எனக்கு எப்படி இவங்க கிட்ட பேசணுங்கிற ஒரு தெளிவை கொடுத்தது. அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு அவங்க போனது எனிதிங் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா ஸ்கலராந்தஸ் சூப்பரா இருக்கும். அதான் சரியான ரெமெடி. அது அந்த ரெமெடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா 2 பேர்த்துக்குள்ளயுமே அந்த அந்த சூழ்நிலையே மாறிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் மாறிடுச்சு. நார்மலா நாங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை நடக்காத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே சிரிப்பா இருந்துச்சு. அதாவது இந்த செராட்டோ ஸ்கலராந்தஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஈவினிங்குள்ள இந்த இன்சிடென்ட் நடக்குது. அந்த ஒரே நாள்ல 2 பேர்த்துக்கும் 2 மனநிலையும் வந்ததுன்னு பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நன்றி. ஏன் வாழ்க்கையில வந்து எதுவும் சரியா நடக்கல, நான் ஏன் இன்னும் முன்னேறல,
அப்படின்னு நிறைய கேள்வி வர்றது எல்லாமே நம்மளோட சாய்ஸ்னாலதான். நம்ம சாய்ஸ் வந்து முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்தது சரியா தவறா அப்படின்னு திரும்ப 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 அதை வந்து ஒரு பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது இப்போ ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறமும் இதுல நம்ம அப்படி செஞ்சிருக்கலாமா, இப்படி செஞ்சிருக்கலாமா, இது தப்பா போயிடுமா, கரண்ட் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறதே இல்லை. இம்பேஷன்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி இவங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்கும்னா, நம்ம செஞ்சது தப்பா, இல்ல இதுக்கு இதை விட இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எண்ண ஓட்டத்துல அதிகமாவே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காலையில நம்ம எழுந்ததுல இருந்தே இப்ப எந்திரிக்கலாமா இல்லையா, அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணலாமா, எந்திரிச்சு இன்னைக்கு பஸ்ல போலாமா, ட்ரெயின்ல போலாமா, இந்த சாப்பாடு சாப்பிடலாமா, அது பண்ணலாமா, இல்ல இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் பண்ணலாமா, நம்மளோட ஒரு செயலுமே வந்து இந்த ஸ்கெலராந்தஸோட மனநிலையில தான் இருக்கிறோம். ஒரு விஷயமும் முடிவை எடுத்த பிறகும் திரும்ப திரும்ப அதை பரிசீலனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு விஷயத்துலயுமே. ஸோ சில நேரத்துல வந்து எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. இதுதான் ஸ்கெலாந்தஸ். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. அவ்வளவுதான். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் மேல, தாழ்ந்தாலும் கீழே, டபுள். தலை வணங்காமல் நீ வாழலாம். ஸ்கெலாந்தஸ். நோட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதுவாங்க, திடீர்னு பார்த்தா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எழுதுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்றது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சாய்ஸ்க்கு நடுவுல மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் இவங்கள தொட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே வெடிச்சிருவாங்க ஏதாவது ஒரு விஷயத்த. இந்த மலரோட வேர் வந்து வேர்ல வந்து முடிச்சா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சிக்கல் ஃபுல்லாவே, அதாவது ஒரு சிக்கலுக்கு தீர்வு தர்றதும் இந்த ஸ்கெலராந்தஸ் தான். சிக்கலுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் சரி பண்றதும் அதேதான். ஏன்னா நம்மளோட மூளையும் அந்த மாதிரிதான் இருக்கும் வடிவத்துல. சோ ஒரு வார்த்தையும் இவங்க கிட்ட இருந்து வெளில வர்றது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். தெளிவா முடிவெடுப்பாங்க. இவரோட முடிவை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். யாருமே தட்டவே முடியாது. இந்த மாதிரி இவங்க யார்கிட்டயும் ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சாதாரணமானவங்களா இருப்பாங்க. ஆனா ரொம்ப சாதுரியமா இருப்பாங்க. எந்த காரியத்தையும் இவங்கள மாதிரி செய்ய முடியாது. ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் வந்து ரொம்ப நாளா நம்ம பண்ணாம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஸ்கெலராந்தஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது டக்கு டக்குன்னு கரெக்டா முடியும். அண்ட் ரொம்ப ஒருங்கிணைத்தல், அதாவது லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கோ, இல்ல ஒரு காது கேக்குது, இல்ல லெஃப்ட் மூளை வந்து ஒரு மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ரீமா ஹிஸ்டீரியா இந்த மாதிரி எல்லாம் இருக்கப்ப மனசு வந்து அவங்கனால நில கொள்ளல அப்படின்றதுதான் அவங்களுக்கு இந்த பைபோலர் இருக்கிற அந்த தண்ணி, காதுக்கு நடுவுல இருக்கிற அந்த தண்ணி பேலன்ஸ் இல்லன்றது, காது இந்த காது அந்த காது பேலன்ஸ் எதுவுமே, இந்த கண்ணு இந்த மூக்கு இந்த கை இந்த கை எதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்தல் ரெண்டு சரியா இல்லையோ அது வந்து சூப்பரா பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மெதுவா அந்த சவுண்ட் கேட்டா மயக்கம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுல, இம்பேலன்ஸ் அதுவும் சரி பண்ணி கொடுத்துரும். நோய்க்கு இல்ல, இந்த இம்பேலன்ஸ். ஓகே, இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து 10 நாளைக்கு ஒருத்தர் வருது, 20 நாளைக்கு ஒருத்தர் வருது, 40 நாளைக்கு ஒருத்தர் வருது, சிம்டம்ஸை கண்டுபிடிக்க முடியல, ரெகுலாரிட்டி இல்ல அப்படின்னா ஸ்கெலாந்தஸ் தான். இவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு வீட்டை பூட்டிட்டு போறாங்கன்னா திருப்பி வந்து பூட்டை இழுத்து விட்டு போவாங்க. போன இடத்துல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனையிலேயே இருப்பாங்க. எப்பயுமே இந்த மொமெண்ட்ல இல்லாம அந்த பழைய விஷயங்கள், ஞாபக மறதி இதுல எல்லாம் வந்து நிற்கும். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே பிளாங்க் ஆகி படிச்ச மாதிரிதான் இருக்கு ஆனா எதுவும் தெரியலையே அப்படின்ற ஒரு மாதிரி வர்றது. இந்த மாதிரி 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணு ரெட்டையா தெரியுது. குடிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ரெண்டா தெரியுது. அதாவது ரெண்டா எதெல்லாம் தெரியுதோ, ரெட்டை செலவு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கறது இந்த ஸ்கெலராந்தஸ் மலர் தீர்வு. இது வந்து ஈடு இணையற்ற மலர். இது வந்து மகிழ்ச்சிக்கான மலர். சரித்திரத்துல நம்மளுக்கு இடம் பெறணும் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையை அடைவாங்க. அமைதி, சமநிலை, தெளிவு, துல்லியம், அதே மாதிரி விரைவான நேரத்துல இவங்க வந்து எல்லாத்தையும் முடிவெடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வை தரும். தியானம் பண்றதுக்கு நம்ம மனசு அலைபாயுது அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு தெளிவா ஒரு இடத்துல மனசை இருத்தி வைக்கிறதுக்கு உதவும். ஸோ உலகியல் வாழ்வை வந்து தெளிவா அமைதியா இவங்க வாழ்வாங்க. முழுசா ஒரு முடிவெடுப்பாங்க. எவ்வளவு பேர் அவங்களுக்கு சிக்கல் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட வந்து முழு நிலவுக்கு ஒப்பா இருக்கிறவங்க இவங்க. நான் முடிவு எடுத்தனாலதான் ஆணாவோ பெண்ணாவே பிறந்தேன். நான் முடிவு எடுத்ததுனாலதான் உலகத்துல வந்தேன். வல்லவனுக்கு வல்லவன்
உலகியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கைன்னு 2 கிடையாது. உலகத்தை தவிர்ப்பதும் ஆன்மீகத்தை ஏற்பதும் தவறு. ஆன்மீகத்தை தவிர்ப்பதும் உலகத்தை ஏற்பதும் தவறு. எல்லாத்துலயும் ஒரு சமநிலை. சமநிலை இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. எல்லாமே நம்ம எடுத்த முடிவு தான். அந்த பிரபஞ்சம் முடிவெடுத்து நம்மள வச்சிருக்கு, நம்மள தெரிஞ்சுக்கிறதுக்கு. செர்லாந்தஸ் எடுக்கும்போது முழுமையான அலைன்மெண்ட், மேல அப்படியே அலைன்மெண்ட் ஸ்ட்ரைட்டா மேல போய் கும்பிடுறோம். ஸ்ட்ரைட்டா உள்ள இருந்து மேல போறது ஒரு லைன். முழுமையை கொடுக்கும் மலர், முழுமையின் மலர், பூரணத்தின் மலர், புரிந்தவனின் மலர், எல்லாமே தான். டெசிஷன், ஒருத்தன் ஹிட்லர் டெசிஷன் எடுக்கிறான், உலகம் மாறுது. ஐன்ஸ்டீன் டெசிஷன் எடுக்கா, உலகம் மாறுது. இயேசு கிறிஸ்து டெசிஷன் எடுக்கிறாரு, உலகம் மாறுது. நாம வாழ்க்கையில டெசிஷன் எடுத்தா நம்ம வாழ்க்கை மாறும். இதுதான் ஸ்கர்லாந்தஸ்.